அனைவருக்கும் வணக்கம். தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் விவசாய அணி வைரமூர்த்தி பேசுகிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தலைவர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தமிழின வேந்தர், தன்மான தலைவர், தன் இன மானத்தையும் தன் மானத்தையும் என்றும் விட்டு கொடுக்காத ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் தமிழின வேந்தர் அருமை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். இன்று நடக்கக்கூடிய தென் தமிழகத்தில், குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற இந்த தென் தமிழகத்தில் ஜாதிய வன்படுகொலைகளும் ஆணவ படுகொலைகளும் தலை தூக்கி உள்ளது. ஒரு சமூகத்தில் ஒரு ஜாதிய வன்படுகொலையை ஒரு சமூக தலைவர்கள் இப்போது உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி கண்ணியமாக பேச வேண்டும், இந்த கருத்துக்களை தெரிவித்தால் இருவேறு சமூகத்துக்குள் பிரச்சனை வருமா என்று கூட தெரியாமல் அனைத்து தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இது மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக கல்லூரி மாணவர்களையும் பள்ளி மாணவர்களையும் ஒரு தவறான பாதையில் வழி நடத்துவதற்கு உதாரணமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கும்போது மிகவும் மனம் வேதனை அடைகிறது. ஏனென்று சொன்னால் அதே பருவங்களை நாங்களும் கடந்து பள்ளியிலே படிக்கும்போது ஜாதிய கொடிகளையும் கயிறுகளையும் கட்டிக்கொண்டு ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து சமூகத்தினுடைய நாங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக மோசமான தென் தமிழகத்தில் ஜாதிய மோதல்களும் ஒரு பள்ளியிலே ஜாதி பார்த்தாங்க எங்களை, குடிக்கின்ற தட்டில் சாப்பிடுகின்ற தட்டு வரைக்கும் இப்படி இருக்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் இப்போ தென்காசி மாவட்டத்தில் ஓப்பனாக சொல்லணும்னா தேவருக்கும் தேவேந்தருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் புதிதாக உருவான தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும், தங்களுடைய சுய லாப அரசியலுக்காக இங்கு வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மோசமான ஒரு சூழ்நிலை 80களில் எப்படி நடந்துச்சோ அதே சூழ்நிலை உருவாகும். குடும்பங்கள் சீரழியும். இந்த ஜாதிகள் சொல்லுவது ஒண்ணுதான். எங்க அப்பா பேர் சுப்பையா, நான் சுப்பையாவுக்கு பிறந்தேன்னு தான் சொல்ல முடியும். பேரை மாற்ற முடியுமா? பள்ளம்னா பழாம பல்ல பல்லறிகள் என்ன இருக்கு? அதாவது மனிதன் மனிதனா பிறந்துட்டான். ஒருத்தன் சாதி எப்படி பார்க்க தெரியுமா? ஜாதியை இவன் கூட நான் சாப்பிட்டேன், இவன் கூட இருந்தேன், அவன் கூட ஒன்னதான் பழகுவேன், இதுல என்ன இருக்கு? அதுதான் ஜாதி. உன் கூட இருப்பான், உன் கூட பழகுவான், தோல்ல கைப்பட மாமா மச்சாம்பான். ஆனா அங்கிட்டு போய் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவங்க கூட ஒன்னதானே சாப்பிட்டேன், அப்படி சொல்லுதவன் தான் ஜாதி பார்க்காம வச்சுக்கோ. என்னைக்கு ஒருத்தன் நம்முடைய சாதியை பார்க்காம பழகுவன் யாருமே இருக்க முடியாது. இங்கிட்டு உன் கூடயே இருப்பான். இப்போ தாசி கிட்ட போறவன், தப்பான கருத்தை சொல்ற, தாசி கிட்ட போறவன் ஜாதி பார்க்க மாட்டான். நடு ரோட்ல சாலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவன் பிளட் ரத்தத்தை ஏற்றக்கூடியவன் ஜாதி பார்க்க மாட்டான். அப்பெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் எங்க பார்ப்பான் தெரியுமா? அதிகாரத்தை நீ இப்ப கேக்கையோ அப்போ உன்னை ஜாதி பார்ப்பான். அண்ணன் வாங்க அப்படின்னா உன்னை கூப்பிடுவான். அதே இது நீ ஒரு அதிகார பதவியில் போய் உட்கார்றது அவனுக்கு பிடிக்காது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமூகத்தினுடைய அக்கறையோடு செயல்பட்டு நாம் எப்படி பொருளாதாரத்தில் வளரணும். பொருளாதாரம், ஒரு சமூகம் இன்னைக்கு பெரும்பான்மை சமுதாயம், நாடார் சமுதாயம் எப்படி உருவானாங்க? நம்ம தாழ்த்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே அந்த காலத்தில் சாணானை நம்மளை பார்த்தா தொட்டா தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டும்பான். அந்த சமூகம் இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு? பொருளாதாரம். நீ என்ன செய்த? நம்முடைய சமுதாயம் ஒருத்தன் வளர்ந்து வரான்னு சொன்னா அவனை சோழியை முடிக்க என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியாவது இந்த சமூகத்தில் போராடி ஒரு படிச்சு ஒரு அதிகாரத்துக்கு மேலே வரணும்னு பார்த்தா அவனை என்ன செய்யலாம், அவனை எப்படி கெடுக்கலாம்? என்றைக்கு தற்சாதி அந்த நட்பும் பிறசாதி உறவு சரியா இல்லையோ அன்னைக்கு சமூகம் உருப்படாது.
முதல்ல வந்து குடி வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி அழிச்சிரும். அதுக்காண்டி குடிக்காது யாரும் கிடையாது. மது வந்து இன்னைக்கு ஒரு அதுலேயும் நம்ம சமூகம் வந்து மதுனா கொஞ்சம் ரொம்பவே அது சொல்லக்கூடாது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. மது வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். இந்த வீடியோ பதிவு ஒரு தடவை பார்க்கணும், இவன் குடிக்காமையா இருக்கான் அப்படின்னு. நல்லதை வந்து யார்தான் கட்டுவோம். ஏன்னா அதோட கஷ்டம் நஷ்டம் நமக்கு தான் தெரியும். கோடிக்கணக்கான பணத்தை வந்து நான் அதால் இழந்திருக்கேன். சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து என்றைக்குமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் ஒரு சமத்துவமான கட்சி. தமிழின் அந்த வேந்தர் வந்து எங்களையும் அப்படி தான் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய வழிப்பாதையில் நாங்கள் வந்து என்றைக்கும் பயணிப்போம். தமிழில் வேந்தருக்கு ஒரு துரும்பு ஒட்டாலும் துடிக்கும் இரத்தமாக செயல்படும் என்று விடைபெறுகிறேன்.